இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மே மாதம் 7ஆம் தேதி தாயாம் திரு அவை பெவர்லி நகரத்தினுடைய புனித யோவான் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனிதரானவர் பிறந்தது இங்கிலாந்து தேசத்துல. அன்புமிக்கவர்களே, பணக்கார ஒரு வளமான ஒரு குடும்பத்துல தான் பிறக்கிறார். மிக இளைய வயதிலேயே துறவரத்தின் மீது நாட்டம் கொண்டவராகவும் குருத்துவத்தின் மீது நாட்டம் கொண்டவராகவும் இவர் வாழ்கிறார். பிறகு துறவர பயிற்சிகளை முடித்த பிறகு புனித ஆசீர்வாத துறவு சபையில இவர் குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார். அதற்கு பிறகு இவருடைய ஞானத்தாலும் அறிவாலும் தாழ்ச்சியாலும் ஆயர் நிலைக்கு உயர்த்தப்பட்டார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். இங்கிலாந்து தேசத்துல பல மறை மாவட்டங்களில் ஆயராக பணிபுரிந்திருக்கிறார். அவருடைய அந்த ஆட்சி காலத்துல தாட்சியோடும் எளிமையோடும் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்த ஒரு புனிதராகவும், அதே நேரத்துல இறை வார்த்தையை மக்களுக்கு மிகுந்த ஆற்றலோடு எடுத்துரைத்த ஒரு புனிதராகவும் தான் இவர் அறியப்படுகிறார். தன்னுடைய ஆயர் பதவியை துறந்துவிட்டு மறுபடியும் அந்த ஆசீர்வாத துறவு மடத்திலேயே சென்று மிக எளிமையான ஒரு தாழ்ச்சியான புனிதமான ஒரு வாழ்வை வாழ்ந்தார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அதிகாரம், ஆட்சி பொறுப்பு, மாட்சிமை இவை அனைத்தையுமே குப்பை என கருதி இயேசுவுக்காக மறுபடியும் துறவரத்தை கொண்ட ஒரு புனிதராகத்தான் இவர் இன்றளவும் பார்க்கப்படுகிறார். தாட்சி, எளிமை மற்றும் புனிதம் இவைதான் கடைசி வரையில நம்மை உயர்த்தும் என்பதற்கான அழகான எடுத்துக்காட்டு தான் இந்த பெவர்லி நகரத்தினுடைய புனித யோவான். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பல நாடகங்கள் இப்பொழுது அரங்கேறி கொண்டிருக்கின்றன. அன்பு உறவுகளே, தொடர்ந்து ஜெபிப்போம். தமிழ்நாட்டில் நிலையான மக்களுக்கான ஒரு அரசு அமைய கூடிய விரைவில் இந்த குழப்பங்கள் எல்லாம் தீர தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு உறவுகளே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமக்கும் அவருக்கும் இருக்கிற உறவின் நெருக்கத்தின் ஒரு வெளிப்பாட்டை தான் இன்றைய வாசகங்களாக இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார், என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன், என் அன்பில் நிலைத்திருங்கள் அப்படி என்று சொல்லிவிட்டு, இரண்டாவதாக, நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். இது இரண்டாவது பகுதி. மூன்றாவது பகுதி பாருங்க, என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களோடு சொன்னேன் என்கிற மூன்றாவது பகுதி. இந்த இடத்துல இயேசுடைய அந்த அன்பின் வெளிப்பாடு, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நான் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன், என் அன்பில் நிலைத்திருங்கள். அன்பு மிக்கவர்களே, என்ன அழகான ஒரு வார்த்தைகள். அதாவது தந்தையாகி இறைவனிடமிருந்து பெறுகிற அந்த அன்பை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறார். நிபந்தனையற்ற, எப்பொழுதுமே மாறாத, நிலையான, நமக்காக தியாகத்தை, தன்னுடைய உயிரை கூட தியாகமாக கொடுக்கிற அளவுக்கு அந்த அன்பைத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறேன் அப்படி என்று சொல்லுகிறார். அந்த அன்பில் நிலைத்திருங்கள் என்கிற ஒரு அவருடைய ஆசையின் அன்பின் வெளிப்பாட்டை கூட இன்றைக்கு வெளிப்படுத்துகிறார். அன்பு மிக்கவர்களே, இறைவனுடைய அன்பு நம்மை மீட்கிற தாயன்பு. இறைவனுடைய அன்பு நமக்காக எதையும் செய்ய துணிந்த, உயிரையே தியாகமாக கொடுக்கின்ற அந்த ஒரு அன்பு. இறைவனுடைய அன்பை ஒவ்வொரு நாளும் நம்மால் உணர முடியும், ஒவ்வொரு நாளும் நம்மால் அனுபவிக்க முடியும். ஆனால் அன்பு செய்கின்ற, நம்மோடு எந்நாளும் உறவாடுகிற அந்த இறைவனுடைய அன்பை நாம் உணர்ந்திருக்கிறோமா என்பதுதான் அடிப்படையான ஒரு கேள்வி. அப்படி என்றால் இறைவனுடைய அன்பை ஒவ்வொரு நாளும் அன்றாட வாழ்க்கையில உணர்ந்தவர்கள், அனுபவித்தவர்கள் அந்த அன்பில் நிலைத்திருக்க முயற்சி செய்வார்கள். இந்த உலகம் தருகிற அமைதி, இந்த உலகம் தருகிற இன்பங்கள் என்பது தற்காலிகமானது. அன்பு மிக்கவர்களே, இன்றைக்கு ஒரு பிடித்தமான உணவை உண்ணுவது, அல்லது இன்றைக்கு பிடித்தமான ஒரு சினிமாவுக்கு நாம் செல்வது, அல்லது இன்றைக்கு பிடித்தமான ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நம்ம பார்ப்பது, அல்லது இன்றைக்கு நமக்கு பிடித்தமான ஒரு வெளியூருக்கோ அல்லது ஒரு சுற்றுலா தலத்திற்கோ செல்வது, இவை அனைத்தும் இந்த உலகம் தருகிற தற்காலிகமான இன்பங்கள். ஆனால் அதையும் தாண்டி ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து பராமரிக்கிற இறைவனுடைய பேரன்பு என்பது நித்தியத்திற்கும் நிலையான ஒரு அன்பு. எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பாதுகாப்பை தருகிற ஒரு அன்பு என்பதை உணர்ந்து கொண்டு அந்த இறை அன்பில் நிலைத்திருக்கத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைப்பு விடுக்கிறார். அந்த அன்புல நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அன்றாட வாழ்க்கையில இறைவனுடைய அன்பிற்கு நாம் நன்றி சொல்லுகிற ஒரு நல்ல கிறிஸ்தவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்திற்கும் இறைவனுக்கு நன்றி சொல்லுகிற நன்றி உள்ளம் கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் இறைவன் அந்த அன்பில நிலைத்திருப்பதற்காக
நமக்கு கொடுக்கிற முதல் வாய்ப்பு. இரண்டாவது, அவருடைய அன்பில் நிலைத்திருப்பதற்காக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற இரண்டாவது மிகப்பெரிய பொக்கிஷம் என்பது நற்கருணை. இயேசுனுடைய அன்பை ஒவ்வொரு நாளும் நமக்கு உணர்த்துகிற நம்முடைய உடல் மற்றும் ஆன்ம உணவாக இயேசு கிறிஸ்துவால் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நற்கருணையை உண்டு அதை நம்முடைய ஆன்மீக மற்றும் உடல் உணவாக உட்கொண்டு ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவனுடைய அன்பை உணர்ந்து அந்த அன்பில் நிலைத்திருப்பதற்காகத்தான் இந்த நற்கருணை நமக்கு பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, இறைவனுடைய வார்த்தையை கேட்டு தியானித்து ஒவ்வொரு நாளும் நடப்பதற்காக இறை வார்த்தை நமக்கு பொக்கிஷமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அன்புமிக்கவர்களே, இறை வார்த்தையை வாசித்து தியானித்து அதை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வாக்குகின்ற பொழுது இறைவனுடைய அன்பில் இன்றைக்கு நம்ம நிலைத்திருக்கிறோம். அப்படி என்றால் இயேசுனுடைய அன்பை உணர்ந்து அதில் நிலைத்திருப்பதற்காக நாம் மேற்கொள்ள வேண்டிய முதல் காரியம் நன்றி உணர்வோடு வாழ்தல். இரண்டாவது, நற்கருணையை நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் பக்தியோடும் உட்கொண்டு வாழ்தல். மூன்றாவது, இறை வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுதல். கடைசியில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிற அந்த வார்த்தைகள், என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் அந்த மகிழ்ச்சி நிறைவு பெறும் பொருட்டே இவற்றை நான் உங்களுக்கு சொன்னேன். அன்புமிக்கவர்களே, இயேசுவனுடைய அன்பு ஏதோ தற்காலிகமான அன்பு கிடையாது. இந்த அன்பு நம்ம நிறைவு பெற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்வு இந்த உலக ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் நிறைவு பெற்றதாக இருக்க வேண்டும் என்றால் நாம் இறைவனுடைய அன்பை சுவைக்க வேண்டும். இந்த மண்ணுலகில் நம்முடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்து வாழ வேண்டும், மற்றவர்களை மன்னித்து வாழ வேண்டும், விட்டு கொடுத்து வாழ வேண்டும், நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்காக தியாகம் செய்து வாழ வேண்டும். இப்படியாக நம்முடைய வாழ்வு கிறிஸ்தவ மதிப்பீடுகளின்படி இருக்கிற நேரத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு நம்மில் நிலைத்திருக்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் நாம் வாழ்கிற இந்த உலகம் சுயநலத்தோடும் பொறாமையோடும் தற்பெருமையோடும் ஆணவத்தோடும் மற்றும் வன்முறையோடும் வாழத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த உலகத்தை தவிர்த்து இயேசுவனுடைய அன்பை சுவைத்து இயேசுவின் அன்பில் நிலைத்திருந்து நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ள இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென்.